ஒரு கழுதைக்கும் நாய்க்கும் சண்டை. நான் தான் இந்த ஊருக்கு ராஜான்னு நாய் சொல்லுச்சு, கழுதை நான் தான் ராஜான்னு சொல்லுச்சு. சரி, ஒரு போட்டி வச்சு முடிவு பண்ணிக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணாங்க ரெண்டு விலங்குகளும். ஊர் எல்லையில ஒரு நாற்காலியை போட்டு இந்த ஊர்ல இருக்கிற 10 தெருவையும் நம்ம சுத்தி வரணும். யார் முதல் வந்து நாற்காலியில உட்கார்றாங்களோ அவங்க தான் ராஜா அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு விலங்குகளுமே போட்டிக்கு ஒப்புக்கொண்டாங்க. மற்ற விலங்குகளை சாட்சியா வச்சு போட்டி துவங்குச்சு. கழுதை ஓட ஆரம்பிச்சது, யாருமே அதை தடுக்கல. ஆனா இந்த நாய் ஓடும்போது ஒவ்வொரு தெரு முனையிலையும் மற்ற நாய்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நாயை துரத்துச்சு. ஏன்னா நாயோடைய குணமே அதுதான், தன்னுடைய எல்லைக்குள்ள மற்ற நாயை விடாது. ஒவ்வொரு தெருவுலையும் இது மற்ற நாய்களை சமாளிச்சு எப்படியோ அந்த நாற்காலி கிட்ட வந்துருச்சு. ஆனா அதுக்குள்ள கழுதை அந்த நாற்காலியில உட்கார்ந்து ராஜாவாயிருச்சு. நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு முதல் தடையா இருக்கிறது, நமக்கு எதிரியா இருக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான், நம்ம சொந்தக்காரங்க தான். அந்த தடைய நம்ம எப்படி கையாண்டு ஜெயிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். தடை வருது அப்படின்றதுக்காக கைவிட்டுறக்கூடாது. நம்ம முயற்சி பண்ணி கையாண்டு கண்டிப்பா ஜெயிக்கணும்.